கடலூர் மாவட்ட நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த ரவுடி மொட்டை விஜயை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றுள்ளனர். காவலர்களை வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற ரவுடியின் நெஞ்சில் போலீசார் தோட்டாக்களை இறக்கிய சம்பவத்தின் திக் பின்னணி என்ன? கடலூர் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி வழிப்பறி சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. நள்ளிரவுக்கு மேல் திருட்டு வாகனங்களில் வலம் வரும் இந்த கும்பல் லாரிகளில் வெகு தூரம் செல்லும் டிரைவர்களை அரிவாளால் வெட்டி பணம் மற்றும் செல்போன்களை வழிப்பறி செய்து வந்தனர். இவர்களை பிடிக்க போலீசார் தீவிர ரோந்து பணிகளை முடுக்கிவிட்டனர். இந்நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:30 மணியில் இருந்து 3:30 மணிக்குள் 2 லாரி ஓட்டுநர்கள் உட்பட 3 பேரிடம் இந்த கும்பல் அடுத்தடுத்து வழிப்பறி செய்தது. கடலூர் அருகே புதூரைச் சேர்ந்த காளிமுத்து என்கின்ற விவசாயி அதிகாலை நேரம் தனது நிலத்திற்கு சென்று கொண்டிருந்த போது வழிமறித்த அந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரது தலையில் தாக்கி பணம் மற்றும் செல்போனை பறித்துச் சென்றனர். அதேபோல் கடலூர் டு சிதம்பரம் வழியில் பெரியபட்டு சர்வீஸ் சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர்களான பிரபு, மணிமாறன் ஆகியோரிடமும் அதே கும்பல் பணம் மற்றும் செல்போன்களை பறித்துச் சென்றது. புகாரின் பேரில் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் ஒரு முடிவுடன் களத்தில் இறங்கினர். விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் செம்மண்டலம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்குள்ள ஒரு வீட்டின் பின்புறம் பதுங்கி இருந்த கொள்ளை கும்பலை மடக்கி பிடித்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடி விஜய் என்கின்ற மொட்டை விஜயின் தலைமையில் இந்த கொள்ளையை அரங்கேற்றியதாக தெரிவித்துள்ளனர். இந்த மொட்டை விஜய் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளன. மொட்டை விஜயை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசாருக்கு அவர் புதூர் பகுதியில் உள்ள முந்திரி தோப்பில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. திருப்பாதிரி புலியூர் இன்ஸ்பெக்டர் சந்திரன் தலைமையிலான போலீசார் முந்திரி தோப்புக்கு விரைந்து சென்று சுற்றி வளைத்தனர். அங்கு முட்புதரில் பதுங்கியிருந்த விஜயை சரணடையும்படி போலீசார் கூறியிருக்கின்றனர். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் காவலர் கோபியின் இடது கையில் அரிவாளால் வெட்டிவிட்டு தாவை குதித்து தப்பியோடி இருக்கிறார் விஜய். அப்போது மற்றொரு காவலர் கணபதி என்பவர் குறுக்கே வந்து விஜயை மடக்கி பிடிக்க முயன்றபோது அவருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதனால் இன்ஸ்பெக்டர் சந்திரன் விஜயை நோக்கி 3 முறை தனது கைத்துப்பாக்கியால் சுட்டுள்ளார். ஒரு குண்டு விஜயின் இடுப்பு பகுதியை துளைக்க அடுத்த 2 தோட்டாக்கள் அவரது மார்பை துளைத்தன. இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த விஜய் மற்றும் காயமடைந்த காவலர்கள் இருவரையும் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு விஜயை பரிசோதித்த டாக்டர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து காயமடைந்த காவலர்கள் இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்த காவலர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். இவர் மேல 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உண்டு. என்னென்ன வழக்குகள்னா வழிப்பறி, கூட்டுக்கொள்ளை, கொலை முயற்சி மற்றும் கொடூர ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடும் குற்றவாளி. கடலூர் மாவட்டத்தில் 3 வழக்குகள் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 5 வழக்குகள், பாண்டிச்சேரியில் 22 வழக்குகள் உள்ளது இவர் மேலே இதுவரைக்கும் எங்கள் வரைக்கும் தெரிந்தது. ஸோ அதனால் தற்காப்புக்கோசரம் இவர் சரணடைந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது. தற்காப்புக்கோசரம் ஆய்வாளர் அவர்கள் ஃபயர் பண்ணதில் இது நடந்துவிட்டது. பிரபல ரவுடிகளை என்கவுண்டர் மூலம் போலீசார் சுட்டு வீழ்த்தும் சம்பவம் கடந்த சில நாட்களாக அரங்கேறி வருகிறது. குறிப்பாக சென்னையில் 1 மணி நேரத்தில் 6 பெண்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட ராணி கொள்ளையன் ஜாஃபர் குலாம் ஹுசைன் அண்மையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மதுரையில் ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் தப்பியோட முயன்றபோது போலீசார் சுட்டுக் கொன்றனர். தற்போது வழிப்பறி கும்பல் தலைவன் மொட்டை விஜய் என்கவுண்டரில் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அடுத்தடுத்து அரங்கேறி வரும் என்கவுண்டர் சம்பவங்களால் போலீசார் ரவுடிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்.